ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பற்றிய அஃபிஷியல் ஆன்சர் கீ நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க கொடுத்த கொஷின் பேப்பரில் தமிழில் கொஷின் நம்பர் 1 அதுக்கான ஆன்சர் சரியா தவறா, ஆன்சர் என்ன வரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு கொஷினாக கொடுத்துருக்காங்க. பகுதி ஆவில் பொது தமிழில் நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. வினை உவமை, பயன் உவமை, வடிவ உவமை, உரு உவமை, விடை தெரியவில்லை அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரு உவமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் இந்த கொஷின் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் புக் பேக் கொஷினில் அப்படியே கேட்டிருக்காங்க. அதுலேருந்து அதில் இருக்க கொஷின் தான் இதில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சமச்சீர் கல்வி கெய்டில் கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ளார வடிவ உவமை அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது புக்குக்குள்ளே இல்லை, இந்த கொஷின் புக் பேக்கில் தான் இருக்குது. அதுக்கான ஆன்சர் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ளார வடிவ உவமை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வேணால் நிறையா அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம், எது ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 133 கொடுத்துருப்பாங்க. இதற்கு பாருங்கள், நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை. இதில் 4 ஆப்ஷன் பாருங்கள். வினை, பயன், வடிவம், மெய்யின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினை உவமை, பயன் உவமை, வடிவ உவமை, உரு உவமைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உரு உவமை அப்படின்ற இடத்துல அங்கே மெய் உவமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் புக் பேக் கொஷின் ஆன்சர் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ளார அதுக்கு ஆன்சர் வடிவ உவமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் பார்க்குறேன். இது பேஜ் நம்பர் 133 இருக்கும் பாருங்கள். இதுதான் சமச்சீர் கல்வி கெய்டில் பார்க்கக்குள்ளார அதுக்கான ஆன்சர் வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. இது புக்கில் இதுக்கான டெஃபினேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் கொடுக்கல. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது நிழல் போல தொடர்ந்தான்றது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தான் என்ற கூறில் உள்ள ஓமையான நிழல் ஒருவித வடிவம் உடையதால் இது வடிவ வகை ஓமை அப்படின்னு சொல்லி அதுக்கான மீனிங்காக கொடுத்துருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தானுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. அது வடிவம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கூகுளில் எடுத்தது தான். அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 128 உவமையை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் பாடலில். அதை தான் மேலே கொடுத்துருக்காங்க. வினை, பயன், மெய், உரு என்ற நான்கே வகை பெற வந்த உவம தோற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், ஒவ்வொரு வகை ஓமைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புலி போல பாய்ந்தான்றது வினை ஓமை. அது வினை அப்படின்னா தொழில், அது தொழிலை பற்றி கொடுத்துருக்காது. மழை போல கொடுக்கும் கை, இது பயன் ஓமை. துடி போலும் இடை, இது வடிவ ஓமை. வடிவத்துக்கு இன்னொரு பேர் தான் மெய்யின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது தளிர் போலும் மேனி, இது உருக்கு நிறம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வடிவம்னா மெய்யின்னு கொடுத்துருக்காங்க, உருனா நிறம் கொடுத்துருக்காங்க. இப்போ வடிவமும் மெய்யும் ஒன்றா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. ஓகேங்களா, ஏன்னா இது ஆன்சரில் கொஷின் பேப்பரில் ஆன்சரில் இந்த 2 ஆப்ஷனுமே அங்கே வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பார்க்கணும் வடிவம் மெய் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு. நம்ம இப்போ அந்த கொஷின் பேப்பரை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் கொஷின் பேப்பரில் இல்லை, இதில் வடிவ உவமை மட்டும் கொடுத்துருக்காங்க, மெய்யின்னு கொடுக்கல. இவங்க இந்த 4 ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புக்கு பின்னாடி புக் பேக் கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வடிவமையும் கொடுத்துருக்காங்க, மெய்யும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உரு அப்படின்னு கொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல உருன்னு கொடுக்கணும், நான் இந்த இடத்துல உரு கொடுக்கல. இது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் என்ன இருக்குது அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அடுத்தது பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உருக்கு நிறம் கொடுத்துருக்காங்க, வடிவம் மெய்யின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒவ்வொரு ஓமைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வினை ஓமைனா, பயன் ஓமைனா அதுக்கான கொஞ்சம் ஓமை பற்றி கொஞ்சம் பாடல் வரிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, மெய் ஓமை, மெய்யினா வடிவம்னு கொடுத்துருக்காங்க. சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெய் ஓமைன்றது வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரு உவமைன்றது நிறம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. இதெல்லாம் ஒவ்வொரு ஊமைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உருன்றது நிறம் சொல்லி அதில் கொடுத்துருக்குறாங்க. மெய் ஊமைன்றது வடிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் 129 இருக்கும்.
இப்போ நம்ம கொஷின் எடுத்துக்கலாம். உரு உவமை அப்படின்னா இங்கே நிறம் தான் அந்த இடத்துல வரணும். நிழல் வந்து நிறம் போல் இருக்கா, நிழல் எப்படி இருக்குது அப்படின்னா நிறம் போல் இருக்கா இல்லை ஒரு வடிவமாக இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். யாருக்காவது டவுட், இதுக்கு ஆன்சர் வந்து வடிவம். ஆனால் புக்கில் ஆன்சர் வந்து வடிவ உவமை, புக் பேக்கில் தான் இருக்குது. ஆனால் ஆன்சர் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணக்குள்ளார வடிவ உவமை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து வடிவ உவமையாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சரில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் போனாலும் போடலாம். வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வேறு புக்கில் இருக்குது, இந்த கொஷனுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். இது இல்லாமல் வேறு கொஷின் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ப்ரூஃபோடு நம்ம என்னோடய வீடியோவில் நான் கொடுக்குறேன். புக் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். வேறு ப்ரூஃப்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். இதுக்கு வடிவமை தான் கரெக்டான ஆன்சர், இதை கூட வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். ஏன்னா இது கவர்மெண்ட் ஆன்சர் கீழே தான் கொடுத்துருக்காங்க, புக் பேக் ஆன்சர் கீழே தான் கூகுளில் வந்து கொடுத்துருக்குறாங்க வடிவமைன்னு சொல்லிட்டு. வடிவம் அப்படின்னா மெய், உருவமைன்றது நிழல் வந்து ஒரு உருப்போல் இருக்கிறதுனால அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உருவமைக்கு நிறம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நிறத்தை வச்சு தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உருவமை நிறம் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி விழுந்தது. இதில் மஞ்சள்ன்றது கொடுத்துருக்கனால அது உருவமைன்னு இதில் கொடுத்துருக்காங்களோ என்னமோ தெரியல. அடுத்து தளிர் போலும் மேனி வந்து தளிர் போன்று உள்ளது அப்படின்னு இது உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நிறத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் புக் பேக் கொஷினில் அந்த 4 வந்து சேமாக கொடுத்துருக்காங்க. நிறம், வடிவம், மெய், இது ரெண்டும் வந்து சேம் தான். இந்த மெய் வர வேண்டிய இடத்துல உருன்னு வரணும். ஆனால் புக் பேக் கொஷினோட ஆன்சர் வடிவம் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வடிவம் இருக்கலாம். இதை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். உங்களுக்கு ஆன்சர் வந்து இது உரு தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. வடிவ உமைன்னு சொல்கிறவங்க இது நான் கொடுத்துருக்க ப்ரூஃபை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் கூட போடலாம். அவங்க மார்க் கொடுக்கறதும் கொடுக்காது அவங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி சேர்ந்தது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.